தலைமை ஆற்ற இருக்கும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சி பாராளுமன்ற என்னிடம் அமெரிக்கா, நியூசிலாந்து இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க. பல்லாண்டி இது மாதிரி ஒரு பேருந்து நிலையம் நான் பார்த்தேன். நம்ம ஃபாரினில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம திருச்சி பேருந்து நிலையம் இதெல்லாம் இப்படி கட்டி கொடுத்த கலெக்டருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி சொல்லணும். தமிழக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும். அது ரயில்வேக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் பஸ் ஸ்டாண்டு நீ உட்காருங்க, நீ உட்காரு சொல்லணும். நான் பஸ் ஸ்டாண்ட பேசிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் உட்காரியா நீ உட்காரியா? நீ பெரிய உட்காரு. இந்த சினிமா வேற எங்கேயாச்சும் போய் பண்ண இந்த நம்பர்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்றோம், நாங்கள் கலெக்டருக்கு நன்றி சொல்லிட்டோம், முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டோம். பேருந்து நிலையம் இது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கல் தோண்டி மண் தோன்றா காலத்திலிருந்து இந்த திருவரங்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் இல்லை. இந்த பேருந்து நிலையத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த 110 அறிவிக்கப்பட்ட 10 ஆண்டுகளுக்கும் கிடப்பில் கிடந்த கண்ணுடையம்பட்டி, சமுத்திரம், பெரியப்பட்டி பாலுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் மேம்படுத்தப்பட்டுள்ளன. நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரு மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் இந்த நிலத்தை கொடுத்தாதான் அந்த பணி நிறைவடையும். அதற்கு கிட்டத்தட்ட அந்த ரயில்வே துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ரயில்வே துறை அவங்க வாய்மொழியா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க திருச்சி தொகுதி மக்களுக்காக ரயில்வே துறைக்கு தேவைப்படுது. ரயில்வே துறை தொழிலாளர்கள் அந்த இடத்தை பயன்படுத்துறாங்க. அதனால வந்து அவங்க கொடுக்கறது ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல என்னுடைய நம்ம திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு அன்பழகன் அவர்களுக்கும் ரயில்வே துறை அமைச்சகத்துக்கும் எல்லாருக்கும் என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக மீண்டும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.